அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நியூ இயர் ரெசல்யூஷன். ஃபஸ்ட்டு என்னென்னா ஹெல்த் இஸ் வெல்த் இல்லையா? ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். ஹெல்த்துக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஹெல்த்துக்காக நம்ம ஒவ்வொரு வருஷமும் ரெசல்யூஷன் எடுப்போம். ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, வாக்கிங் போகணும், யோகா பண்ணணும் அப்படிலாம் நினைப்போம். பட் ஆனால் அந்த வருஷம் ஃபுல்லும் பார்த்தோன்னா நம்ம அதை பண்ணவே மாட்டோம். அப்படியே விட்டுருவோம். ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோகா பண்ணலாம், வாக்கிங் போகலாம், எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். டெய்லி ஒரு 1/2 hour 20 minutes இல்லை 1 hour நம்ம டைமுக்கு தகுந்தபடி பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா, நம்ம கண்டினியூஸாக பண்ணணும்னு சொல்லிட்டு நியூ இயர் ஆரம்பித்து ரெசல்யூஷன் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் மந்த்து 2 month அப்படி கண்டினியூவாக பண்ணுவோம். மறுபடி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துடும், அப்படி விட்டுருவோம். ஃபங்க்ஷன் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். நம்ம அப்படி கண்டினியூஸாக பண்ணிவிட்டு விட்டுறதை விட ஒரு வாரத்தில் ஒரு 4 நாள் அப்படி நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் அது நமக்கு கொஞ்சம் ரெகுலர் ஆகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். டெய்லி பண்ணி அப்படி விடுறதை விட ஒரு வாரத்தில் 4 நாள் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நமக்கு நடுவில் உடம்பு சரியில்லாமல் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துட்டால் கூட ஒரு 2 வாரம் பண்ணலைன்னா கூட விட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. அதை அப்படியே விட்டுறாதீங்க. அந்த ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஹெல்த்துக்கு ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி டெய்லி பண்ணுங்கள். செகண்ட் நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்காக டெய்லி தியானம் பண்ணுங்கள். தியானம் மார்னிங் டைம் கிடச்சி பண்ணாலும் ஓகே தான். இல்லைன்னா ஈவினிங் நைட்டு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் அப்போ பண்ணுங்கள். ஒரு 10 minutesலேருந்து 10 minutes 20 minutes 1/2 hour உங்களால் எவ்வளோ முடியுதோ பண்ணுங்கள். தியானம் தொடர்ந்து பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம மென்டல் ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுறது, தியானம் பண்ணுறது விடாதீங்க. ரொட்டீனாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. நம்ம சாப்பிட்றது, குளிக்கிறது, ஃபோன் பார்க்குறது இதுதான் நம்ம ரொட்டீனாக ஒர்க் அவுட்டு, தியானம் இதெல்லாம் நம்ம விட்டுருவோம். அட்லீஸ்ட் விட்டுனாலும் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. மற்றதெல்லாம் டயட்டுன்னு சொல்லிட்டு எதையுமே சாப்பிடாம அவாய்ட் பண்ணாதீங்க. அளவு கம்மி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஜங்க் ஃபுட், அன்ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரேடியாக சாப்பிடவே மாட்டேன்னு விட்டுட்டு 1 மாதம் விட்டு அப்புறம் தொடர்ந்து கண்டினியூஸாக சாப்பிடுவோம். அப்படி இல்லாமல் ரொம்ப 2 வாரத்துக்கு 1 வாரம் சாப்பிடுங்க. அப்புறம் 1 மாதத்துக்கு 1 வாரம் அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் தண்ணி நிறைய குடிங்க. நம்ம தண்ணி நிறைய இல்லை, போதுமான அளவு கூட தண்ணி குடிக்கிறது இல்லை. தண்ணி நிறைய குடிங்க. அப்புறம் அடிக்கடி நிறைய இப்போ இன்ஸ்டாவில் இருக்கிறது, யூடியூப் பார்க்குறது, ஃபோன் நோண்டிகிட்டே அப்படியே தான் நம்ம இருக்கோம். நம்மளோட ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மி பண்ணணும். ரொம்ப அதிகமாக பண்ணுறோம். அதை நம்ம கம்மி பண்ணணும். அதுவும் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ஸ்லீப். நம்ம இப்போது எப்படி சொல்கிறது, ப்ராப்பர் ஸ்லீப்னால் இப்போ நிறைய பேர் நைட்டு லேட்டாக 1 மணி 2 மணி அப்படி தூங்கிட்டு காலையில் 8 மணி 9 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க. ஒரு ஒழுங்காக ஒரு ரொட்டீன் இல்லாதவங்க, வேலைக்கு போகாதவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, யங்ஸ்டர்ஸ் அவங்களெல்லாம் பார்க்கும்போது. பட் அது தப்பு. நம்ம நைட்டு ஒரு 10 மணிக்கு தூங்கிட்டு காலைல 5 மினிமம் எல்லாருக்கும் 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்க கொஞ்சம் அதிகமாக தூங்கணும். ஓரளவு மிடில் ஏஜில் இருக்கிறவங்க ஒரு 6 hours தூங்கணும். அதிலே நமக்கு குறிப்பாக சொல்கிறாங்க நைட்டு 11 மணி டு 4 மணி வரை கம்ப்ளீட்டாக நம்ம அந்த டைம் தூங்கினா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நம்ம பிரெயின் அந்த டைம் நல்லா கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த் இஸ் வெல்த். நம்ம ஹெல்த்துக்காக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2வது இது என்னென்னா, ஏதாவது ஒரு நியூ திங்கை நியூவான ஒரு ஹேபிட்டை இந்த வருஷம் உருவாக்கிக்கோங்க. நிறைய பேருக்கு புக் படிக்கக்கூடிய பழக்கம் இருக்காது. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு புக் ஃபஸ்ட்டு புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டாபிக் பிடிக்கும் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு புக்கு கிடச்சிட்டுன்னு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த டாபிக் உங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் புக் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அதனால் உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் ஏதாவது ஒரு புக் படிங்க. அப்படி புக் படிக்கிற ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வாங்குவோம். ஆனால் அங்கே படிக்கிறது பார்த்திங்கன்னா யாராவது வயசானவங்க இருக்கிறவங்க மட்டும்தான் படிப்பாங்க. மற்றபடி நம்ம படிக்கிறதே இல்லை. அதனால் நியூஸ் பேப்பர் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 5 minutesஆவது படிக்கிற ஹேபிட்டை எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் படிங்க. அதுக்கப்புறம் புதுசாக நம்ம ஏதாச்சும் ஒன்று படிக்கணும்,
இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் யூடியூப் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இதை கூட இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணலாம். வேறு ஏதாவது படிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க. நிறைய பேர் படிக்காமல் இருந்திருப்பீங்க. இவ்வளோ வயசுக்கு பிறகு நம்ம டிகிரி படிக்கவா அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி என்ன பிளான் பண்ணிட்டு படிக்கணும்னு நினச்சி வச்சுட்டு இருக்கீங்களோ அதை வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் படிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்தவங்களே எதுக்குமே எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. அடுத்தவங்கள்ட்ட கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே ஆரம்பிங்க. அடுத்தவங்கள நம்பிட்டு இருந்தால் நம்ம வந்து டிலே ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்ம ஏதாவது ஒரு நியூ திங்ஸை வந்து இதில் வந்து இந்த வருஷத்தில் கண்டிப்பாக செய்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சேமிப்பு, பணம் சேமிக்கிறது. பணத்தோட வேல்யூ எல்லாருக்குமே தெரியும். நம்ம லைஃப்பில் பணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைனாலும் பணம் இல்லாமல் நம்மளோட ஒரு சிறப்பான லைஃப் வந்து லீட் பண்ண முடியாது. நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் வந்தாலும் அதிலிருந்து கொஞ்சம் நம்ம கண்டிப்பாக வந்து சேமிக்கணும். திடீர்னு எதிர்பாராத செலவு வந்தால் நம்ம அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம வந்து கேட்க முடியாது. பணம் சேமிப்பு இருந்தால் நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். எதனால நம்ம வந்து சமாளிச்சிடலாங்கிற கான்ஃபிடென்ட் நம்மளுக்குள்ளேயே இருக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கு வயசாகிட்டே தான் போகும். அதை வந்து தடுக்க முடியாது. நம்மளுடைய முதுமை காலத்தை வந்து பயம் இல்லாமல் நல்லபடியாக கொண்டு போகணுன்னா சேமிப்பு வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக மணி சேவ் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு வந்து எப்போவுமே எல்லோரும் நினைப்போம், ஆனால் நம்ம வந்து செய்ய மாட்டோம். பிளட் டொனேட் பண்ணுறது. பிளட் டொனேட் பண்ணக்கூடிய பிளட் டொனேட் பண்ணுற அளவுக்கு உடல் தகுதி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாமே கண்டிப்பாக பிளட் டொனேட் பண்ணுங்கள். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பிளட் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது பண்ணுங்கள். பிளட் டொனேட் பண்ணுறது நமக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஹார்ட் அட்டாக்லாம் வர்றது அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கும் நல்லது, அடுத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஒரே கல்லில் 2 மாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி இல்லாட்டாலும் ஒரு வாட்டியாவது பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எப்போல்லாம் முடியுதோ அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சான்ஸ் கிடைக்கும் அப்போல்லாம் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு எப்போவாவது காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. ஒருத்தவங்க வந்து நல்ல ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா பாராட்டுங்க. அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா தேங்க்யூ சொல்லுங்கள். ஒரு நாள் அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க ஏதாவது ஒரு செயல் செஞ்சாங்கன்னா பாராட்டுங்க. அது அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். அவங்க ஹாப்பியானதை பார்த்து நமக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வருஷத்தில் ஒரு வருஷத்துலேயும் ஒரு வாட்டி நம்ம வந்து யாராவது அதாவது எப்படி சொல்கிறது, முதியோர் இருக்காங்களா, முதியோர் இல்லத்துக்கு போய் ஏதாவது பண்ணுறது, இல்லை ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணுறது. நம்மளே தனியாக பண்ணலாம். முடியலைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஆதரவற்ற குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் இல்லை முதியோர் இல்லத்துக்காக இருக்கும் போய் ஏதாவது செய்யலாம். நம்மளால் தனியாக முடியாது. அட்லீஸ்ட் தனியாக தான் செய்யணும்னா சின்ன ரொம்ப கஷ்டத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு நோட்டு பேனா வாங்கி கொடுத்தா கூட ஒரு ஹெல்ப் தான். இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் இந்த இயர் எண்டுக்குள்ளே எல்லோரும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு இதை பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் எப்போதும் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நீங்களும் ஹாப்பியாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஏற்கனவே நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. இதில் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் புதுசாக இருந்தால் அதை நான் இந்த வருஷம் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.